இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ரெண்டு விதமான கேள்விகள். ஒன்று, பச்சை குத்தலாமா, டேட்டோ போட்டுக்கலாமா அப்படின்னு. ரெண்டாவது, இது என்னுடைய வாழ்க்கை, ஏன் இஷ்டம் போல் நான் வாழ்ந்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரொம்ப தெளிவாக சொல்லுது, மரித்தவர்களுக்காக உன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட நீ ஏற்படுத்திக்க கூடாதுன்னு. அதே போல் பச்சை குத்திக்க கூடாது, எந்த ஒரு எழுத்துமே உன்னுடைய சரீரத்தில் நீ எழுதக்கூடாது அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு போதிக்குது. அப்போது கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், பொதுவாகவே சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் எல்லாருமே தன்னுடைய சரீரத்தை ரொம்ப காத்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இதுதான் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோம், இது என் சரீரம், என் இஷ்டத்துக்கு நான் ஏதாவது எழுதிட்டு போகிறேன், உன் கையிலே வந்து எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி சிலர் கேள்வி கேட்குறாங்க. இங்கே தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சரீரம் என்னுடையது இல்லை. முதல்ல அதை புரியணும். எப்படி? இந்த சரீரம் என்னுடையது இல்லை. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் மோசம் போகிறாங்க, ஏமாந்து போகிறாங்க. ரீசன் என்னன்னு சொன்னால், இது என் சரீரம், என் இஷ்டம் போல் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது உங்கள் சரீரமே கிடையாது. எப்படி நீங்கள் உரிமை கொண்டாட முடியும்? நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் சரீரம்னு சொன்னால் இந்த சரீரத்துக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் அப்படி தான் கிளீனாக சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலுவைக்கு அப்புறமா இந்த சரீரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கிரயம் செலுத்தி அவர் உயிரையே கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே தான் இந்த சரீரத்தை சுத்தமாக பார்த்துக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். இதில் கீறுறதோ, எழுதுறதோ, கலர் அடிக்கிறதோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சரீரம் எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அன்னைக்கே இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரராக அவர் வந்துட்டார். இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்முடைய சரீரத்தில் வந்து தங்கியிருக்கிறார். ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரம் காணப்படுகிறது. ஆவியானவர் தங்கும் இடம் இது. அப்போ ஆவியானவர் தங்கக்கூடிய இந்த ஆலயத்தை நாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல நாள் வருதுன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்துக்கு வெள்ளாடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செருப்பெல்லாம் வெளியவே கழட்டி விட்டுருவாங்க. ஆலயத்தை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவாங்க. லைட்டு கீட்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம்னும் போது நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறது, நம்மளை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றத யாரும் சொல்லவும் இல்லை, யாரும் இதை கவனிக்கவும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், செருப்பை எப்படி வெளியே கழட்டி விடுறோமோ அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவையான ஒன்றை மட்டும்தான் உள்ளே கொண்டு போகணும், தேவையானதை. அதே போல் தேவையில்லாத விஷயங்களை வெளியே எப்படி நம்ம கழட்டி விடுறோமோ அதே போல் எப்படி நம்ம செப்பலை வெளியவே கழட்டுறோமோ, ஏன்னா ஆலயம் தீட்டாயிடக்கூடாது இல்லையா, அதே போல் எல்லாமே நமக்கு தகுதியானது இல்லை.
சில விஷயங்களை நம்ம ஒதுக்கி வைத்து தான் ஆக வேண்டும். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், இந்த பரிசுத்தமான இந்த சரீரத்தை காப்பாற்றணும்னு சொன்னால், தேவன் தங்கக்கூடிய அவர் இங்கே தங்கி இருக்கிறார், ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்கிறாருன்னா, அப்போ இந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணோம், தீட்டுப்படுத்தக்கூடாது, அழுக்குப்படுத்தக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே எப்படி ஆகுது? நாம் நடக்கும் நடக்கையில், நாம் பேசுகிற வார்த்தையில், நாம் சொல்லுகிற செய்கிற சில செயல்களில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னுடைய சரீரம் தீட்டாக கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக நடக்கணும். எனக்கு உள்ளே இருக்கிற ஆலயம் எக்காரணத்தை கொண்டு கரைப்படக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், ரொம்ப சுத்தமானவனாக இருக்கணும். கண்டதை என்ன பண்ணக்கூடாது, நான் பேசக்கூடாது. கண்ட செயல்களை நான் செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? இப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும். எப்படி நம்மளோட ஒரு ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறத பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயத்தை நாம் ரொம்ப என்ன பண்ணோம், க்ளீன் பண்ணி பக்காவாக சுத்தமாக வச்சுக்கொள்ள முயற்சி பண்ண வேண்டும்.